வணக்கம் நேயர்களே, தந்தையின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது பார்த்திபன். நம்ம அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அடையாள அரசியல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது சாதி ரீதியாக இருக்கட்டும், இல்லை மத ரீதியாக இருக்கட்டும், அடையாள அரசியல் இஸ் கான்டெம்பரரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே வடக்குக்கும் தெற்குக்கும் அதில் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னா, இங்கே தெற்கில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த அடையாள அரசியல் கொஞ்சம் இலைமறை காய்மறையாக ஒரு டிப்ளமேட்டிக்காக கையாளப்படும். தேர்தல் காலத்தில் அது எப்படி பயன்படுத்தப்படும் அப்படின்றதுலாம் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுவே வடமாநில அரசியல் களத்தில் இது கொஞ்சம் ஓப்பனாகவே பட்டவர்த்தனமாகவே நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது, இனிமேலும் நடக்கத்தான் போகிறது என்பதைத்தான் சமீபத்திய சில நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. அப்படி என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்ட்டு பார்க்கும்போது, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவு மிகப்பெரிய பரபரப்பையும் சர்ச்சையும் விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது. அதை பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன நடந்தது? உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் வசிக்கக்கூடிய இந்து மக்கள் வருடந்தோறும் ஒரு யாத்திரையை மேற்கொள்வார்கள். காவட் யாத்திரை ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இந்த யாத்திரையானது மேற்கொள்ளப்படும். நம்ம ஊர் காவடி யாத்திரையை ஒத்த ஒரு யாத்திரை தான் இந்த காவடி யாத்திரை. தங்களுடைய சொந்த ஊர்களிலிருந்து கிளம்பி காஷி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீரட்டில் இருக்கக்கூடிய பிரபல சிவன் கோவில், அதுக்கப்புறம் ஹரித்வார், தொடர்ச்சியாக கங்கை உற்பத்தி ஆகிற கங்கோத்ரி வரைக்குமே கூட இந்த யாத்திரையானது போகும். கேதார்நாத் வரைக்கும் கூட போய் தரிசிச்சுட்டு வருவாங்க. இந்த யாத்திரையின் போது அங்கே இருக்கக்கூடிய புனித கங்கை நீரை கலசத்தில் எடுத்துக்கிட்டு அந்த காவடியில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பி வந்து அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அந்த புனித கங்கை நீரால் அபிஷேகம் செய்வார்கள். இது காலங்காலமாக அங்கே பின்பற்றக்கூடிய ஒரு வழிபாட்டு நெறிமுறை. இந்த யாத்திரை அதனாலவே ரொம்பவே ஃபேமஸ் அந்த பகுதியில். இந்த யாத்திரைக்காகவே தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்கிற அளவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருடந்தோறும் இந்த 2 மாதங்களில் இந்த காவடி யாத்திரையை மேற்கொள்வார்கள். இந்த லட்சக்கணக்கான பக்தர்களை நம்பி அந்த யாத்திரை போகக்கூடிய பாதை முழுவதுமே வியாபாரம் களைகட்டி கொண்டிருக்கும். இந்த வியாபாரத்தை நம்பியே நிறைய மக்களும் இருக்கிறார்கள். அது சாதாரண மிடில் கிளாஸ்ல இருந்து மிகவும் ஏழை மக்கள் வரைக்குமே இந்த வியாபாரத்தில் இந்த குறிப்பிட்ட 2 மாத காலத்தில் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. அதுதான் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கல்வி, வேலை வாய்ப்பு அப்படின்ற வேற ஒரு திசையில் பெரும்பாலான மக்கள் போயிட்டதால இந்த சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் நகர்ந்துகிட்டு இருக்கோம். முழுமையாக விடுபடலை, பட் மேக்ஸிமம் நம்ம நகர்ந்துட்டோம். ஆனால் உத்தரப்பிரதேச மாதிரியான ஒரு மாநிலத்தில் அது நிலவரம் கிடையாது. குறிப்பாக இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலில் பெருசாக வேலை இருக்காது. அதே மாதிரி விவசாயம் இந்த மழையினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலம். அப்படின்ற பட்சத்தில் இந்த யாத்திரையின் போது வியாபாரம் செய்வது அப்படின்றது தான் அவங்களுக்கு இந்த சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வருமானம்னா லட்சக்கணக்கிலலாம் எதிர்பார்க்காதீங்க. எல்லாருமே சிறு குறு வியாபாரிகள் தான். ஒரு நாளைக்கு 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சாலே பெரிய விஷயம் என்ற அளவில் தான் இருக்கிறது. ஸோ கடந்த பல ஆண்டுகளாகவே அங்கு வாழக்கூடிய மக்கள் சாதி மத பேதமின்றி இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த கான்வர் யாத்திரை போகக்கூடிய அந்த பக்தர்களும் சரி, இந்த கடைகளில் வழக்கமாக பொருள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை உணவு உண்பதா இருக்கும், இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு செக்மேட் வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. சில யாத்ரீகர்கள் வழியில் இருக்கக்கூடிய கடைகளில் இஸ்லாமியர்களுடைய கடைகளும் இருக்கு. இஸ்லாமியர்கள் கடைகளில் விரதத்தில் இருக்கக்கூடிய நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி சர்ச்சையை உருவாகியது. இந்த சர்ச்சையை தொடர்ந்து என்னாச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, முசாஃபர் நகர் பகுதியில் எல்லா கடைகளிலுமே பேர் போட்டு முன்னாடி பேர் பலகை இருக்கும். அதுக்கும் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கடையுடைய ஓனர் யாருன்னு அவரோட பேர், அவருடைய தொலைபேசி என்ன முகப்பு பக்கத்தில் ஒட்ட வேண்டும், அந்த தகவல் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது முசாஃபர் நகரில் முதல்ல ஆரம்பித்து மாநிலம் முழுவதும், உத்தரப்பிரதேசம் முழுவதுமே இந்த நடைமுறையானது அமலுக்கு கொண்டு வரப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாண்டும் இதே நடைமுறையை பின்பற்றுறாங்க. மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் ராஜஸ்தானின் சில பகுதிகளிலும் அந்த யாத்திரை போகிற வழிகளில் இந்த நடைமுறை பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான பாதிப்பு அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் தான். டியூ டு த பாப்புலேஷன் சைஸ், அதிக அளவிலான மக்கள் இருக்காங்க, இந்த வியாபாரத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது பாதிப்பின் தீவிரமும் அதிகமாக இருக்கு. இந்த நடைமுறை அறிவிக்கப்பட்ட உடனே இதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவடி யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே இந்த குறிப்பிட்ட மாதத்தில் சைவ உணவு மட்டுமே சாப்பிடுபவர்கள். ஆனால்
இஸ்லாமிய ஹோட்டல் உரிமையாளர்கள் மாமிசம் சாப்பிட்றவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஹோட்டல்ல இவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அது சம்பந்தமா தான் விளக்கமும் கொடுக்கப்பட்டது. ஆனா இஸ்லாமிய ஹோட்டல் உரிமையாளர்கள் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட மாதத்துல அவங்களுடைய மத நம்பிக்கையை மதிச்சு நாங்களுமே கூட அசைவ உணவை தவிர்த்துடுறோம், சைவ உணவு மட்டும்தான் ஹோட்டல்ல வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தாலுமே பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியவில்லை. இதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பாதிக்கு பாதி படுத்திருக்கு. ஆனா இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய பிற மக்களையும், இந்துக்கள் உட்பட பிற மக்களையும் பாதித்திருக்கிறது. எந்த வகையில் பாதித்திருக்கிறது? ஒரு இஸ்லாமியர் ஹோட்டல் நடத்துறாருன்னா அங்க உணவு சமைக்கிறவர், உணவு பரிமாறுபவர் எல்லாருமே இஸ்லாமியர்களா இருக்கிறது இல்ல, இந்துக்களும் அங்க பணியில் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்துக்கள் நடத்தக்கூடிய ஹோட்டல்கள்ல இஸ்லாமியர்களும் இப்படி பணியில் இருக்காங்க. இப்போ இந்த நடைமுறை அமலுக்கு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு இஸ்லாமிய ஹோட்டல் உரிமையாளருக்கு பிஸ்னஸ் படுத்துருச்சு. அவர் அதனால இந்து தொழிலாளர்களை வெளியில் அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்து ஹோட்டல் உரிமையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள இஸ்லாமியர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தா கூட்டம் வராதுன்னு அவங்களையும் வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தோணலாம், அப்படின்னா அந்த இந்து ஊழியர்கள் வந்து இங்கே வேலைக்கு வந்துடலாமே அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அங்கேயும் ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் குறுக்க வருது. நீங்கள் தலிதா இருந்தால் உங்களுக்கு அவர் ஒரு உயர்சாதி வகுப்பை சேர்ந்தவராக இருந்தால் அந்த இடத்துல வேலை கிடைக்கிறதுன்றது குதிரை கொம்பான ஒரு விஷயம் தான். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பலதரப்பட்ட மக்களையும் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. சரி, இது ஹோட்டல்களுக்கு மட்டும்தானே இந்த நடைமுறை இருக்கும் அப்படின்னு இங்கே யோசிக்கலாம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இது ஹோட்டலுக்கு மட்டும் கிடையாது, பழக்கடை, டீ கடை, காய்கறி கடை, இவ்வளோ ஏன் சலூன், மெக்கானிக் ஷாப்பில் கூட இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்றது தான் பலதரப்பட்ட மக்களுடைய கேள்வியாக தற்பொழுது இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த கேள்வியை தற்போது எழுப்பியிருக்கிறது சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சிகள் மட்டும் கிடையாது, பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினரும் தான். பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் யாத்திரை போகிற வழிகள் மற்றும் உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் மாநிலம் முழுவதுமே கடைகளில் இப்போ ஓனர்களுடைய பேர், அவர் ஹிந்துவோ முஸ்லீமோ அவருடைய பேரை வந்து தெளிவாக அவருடைய ஃபோன் நம்பரோட பதிவு பண்ணணும். இந்த மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படும் போது என்ன ஆகிறது, ப்ரொஃபைலிங் அப்படின்ற ஒரு விஷயம், குறிப்பிட்ட சமூகத்தினரை ஒதுக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிராக்டிக்கலாக மற்றவர்களுக்கு இதை வந்து சாத்தியப்படுத்தி விடுகிறது. இதை எதிர்க்கட்சிகள் எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, 1930களில் நாசி ஜெர்மனியில் யூதர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான நடைமுறைகளைத்தான் அப்போதைய ஜெர்மானியர்கள் மேற்கொண்டார்கள். யூதர்களுக்கு எதிரான செயல்பாடுகள், அவங்களோட பிஸ்னஸை வந்து இப்படி தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்ற மேற்கோள் காட்டி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இன்னொரு புறம் இந்த மெக்கானிக் ஷாப், பழக்கடைக்கு இதெல்லாம் என்னங்க லாஜிக் இருக்குன்னு சொல்லிட்டு சொந்த கூட்டணி கட்சியினரை, அதுவும் பிரதமர் மோடியை மிகவும் நேசிக்கக்கூடிய தலைவராக சொல்லப்படக்கூடிய சிராக் பஸ்வான் அவரே இதுக்கு எதிரான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஒரு சின்ன டீ கடையிலிருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் இந்த பாதிப்புகள் எல்லாம் சந்திக்கிறது அப்படின்றது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த காவடி தயாரிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுலையும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் தான் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அந்த காவடியை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களும் ஒரு விரதம் இருந்து அந்த காவடியை வந்து முறையாக அலங்கரித்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவமைப்பில் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த நடைமுறை அமலுக்கு வந்ததால் இஸ்லாமியர்கள் செஞ்ச அந்த காவடியை வாங்குவதற்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு யாரும் முன்வரலை அப்படின்று குற்றம் சாட்டப்படுது. இதனால தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறதா அந்த இஸ்லாமியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5000லேருந்து 10,000 வரைக்கும் தான் அவங்க இந்த பீரியடில் சம்பாதிக்கக்கூடிய காசாக இருக்குது. அதுலேயுமே வந்து ஒரு பலத்த அடி விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல அரசு அப்படின்றது விரிசல் விட்டிருக்கக்கூடிய இரு சமுதாயங்களுக்கு இடையே பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலமாக செயல்பட வேண்டுமே தவிர அந்த விரிசலை இன்னும் அகலப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகளுடைய தற்பொழுது விமர்சனமாக இருக்கிறது. ஆனால் இந்த விமர்சனத்தை கண்டுகொள்ள மாநில அரசு தயாராக இல்லை. இதை இன்னும் தீவிரமாகவே இந்த நடைமுறையை அமல்படுத்த தொடங்கினார்கள். அங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், இல்லை மாயாவதியாக இருக்கட்டும், இல்லை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்போதைக்கு பொருளாதார அளவில் இருந்தாலுமே கூட பிற்காலத்தில் சமூக அளவிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை திரும்ப பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இது பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுமே கூட இது வந்து டிவிடெண்ட் ரூல் மாதிரி இருக்குது, இதை திரும்ப பெற வேண்டும் இந்த நடவடிக்கையை என்று கோரிக்கைகள் அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் இந்த விவகாரம், இந்த செக்மெண்ட்டை நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரப்பிரதேசத்துடைய இந்த நடைமுறை, இந்த அரசாணையை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. எந்த கடைக்காரர்களும் எந்த வியாபாரியும் தங்களுடைய அடையாளத்தை இப்படி ஓப்பனாக வெளிப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது என்று ஒரு ஸ்டே ஆனது தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க
உள்ளூரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடை உரிமையாளர்கள் அங்கே உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய வாய்மொழி உத்தரவை மீறி அதை மறுபடியும் அந்த நேம் போர்டை எடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே நம்ம முன்னாடி எழுது. ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளா அப்படின்ற ஒரு கேள்விதான் அதற்கு காரணம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளுக்கு பேர் போன யோகி ஆதித்யநாத்தின் அரசு இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ஓப்பனாகவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு, அது இஸ்லாமியர்கள், தலித்துகள், இந்த மாதிரி சமூகத்தினருக்கு பாரபட்சத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது என்பதுதான் சமூக ஆர்வலர்களுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அரசியல் களத்தில் இன்னொரு விளக்கமும் கொடுக்குறாங்க. கடந்த சில நாட்களாக யோகி ஆதித்யநாத்துக்கும் துணை முதல்வர், உத்தரப்பிரதேச துணை முதல்வருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரசல் தான் அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருந்து செய்தி ஊடகங்களை ஆக்கிரமிச்சிருந்தது. ஆனால் இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அந்த செய்தியை மறக்க வச்சிருச்சு. ஸோ அரசியல் களத்தில் தனக்கான ஒரு சாதக நிலை உருவாகிற வரைக்கும் இந்த விஷயத்தை லைம்லைட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நகர்வாதான் இது இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. இத்தனை எதிர்ப்புகளையும் மீறி, உச்சநீதிமன்றத்தோட ஸ்டேவையும் மீறி யோகி ஆதித்யநாத் தலைமையிலான இந்த உத்தரப்பிரதேச அரசு இந்த நடைமுறையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா, இல்லை வேறு ஏதேனும் ஒரு விதத்தில் சாத்தியப்படுத்தி விடுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அட் த சேம் டைம் இந்த விவகாரம் யோகி ஆதித்யநாத்துக்கு அரசியல் களத்தில் என்ன மாதிரியான ஒரு மைலேஜை கொடுக்க போகிறது, அது பாசிட்டிவாக இருக்க போதா இல்லை நெகட்டிவாக இருக்க போதா, அதே நேரத்தில் பாஜக உள்மட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு உரசல்கள் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை இதை நிவர்த்தி செய்யுமா இல்லை அந்த உரசலை விரிசலாக்குமா என்பதையெல்லாம் நாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.